நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இதற்கு முன்பாக நான் பதிவிட்டிருந்த நீ உன்னை அறிந்தால் மற்றும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் என்று 2 பதிவுகளின் தொடர்ச்சியாக ஆளு வளர்வதற்கு ஜிம்முக்கு சென்று நம் உடல் பயிற்சி செய்கின்றோம். மனம் வளர்வதற்கு ஆன்மீகத்திலே வழி இருக்கிறது என்று நான் பேசியிருந்தேன். அதற்கு சில நண்பர்கள் ஆன்மீகத்தில் வழி இருக்கிறது, ஆனால் ஆன்மீகத்திலே வேறு வேறு பிரிவுகள், வேறு வேறு மதங்கள், வேறு வேறு வழிபாட்டு முறைகள், வேறு வேறு தெய்வங்கள் என்று பலவாக இருக்கின்றன. அதனால் அங்கே சென்றால் மேலும் குழப்பம் ஏற்படுகிறதே தவிர அமைதி ஏற்படுவதில்லை. இதில் இது செஞ்சால் கரெக்டு, அந்த தெய்வத்தை கும்பிட்டா கரெக்டு, இந்த மதத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக எங்களுக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறதை எடுத்துக்கிறதுன்றது புரியாமல் இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் தான் எங்களுக்கு குழப்பம் ஏற்படுது. அதுக்கு என்ன உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு கேட்டாங்க. இப்போ என்னுடைய எண்ணங்களை நான் சொல்கிறது மேலும் உங்களை குழப்பறதுக்காக கிடையாது, தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். நான் ஒத்துக்கிறேன், நமக்கு வேதங்களில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மரங்களிலும் வேதங்கள் உள்ளன, வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வேதங்களுக்கு உபனிஷத்துக்கள், பாஷ்யங்கள் என்று பொருள் எழுதக்கூடியவர்கள் நம்மளை போன்ற ஒரு மனிதர்கள். நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய வேதங்களுக்கு அவர்கள் அந்தந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு தெரிந்தால் போல் அவர்கள் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அதுதான் பாஷ்யம் என்று சொல்கிறார்கள், உபனிஷத்துக்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்தந்த காலகட்டத்தில் வேறு மனிதர்கள் தோன்றி அவர்களுக்கு என்ன தோன்றியதோ அதை எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு சில அவர்களை பின்பற்றுபவர்களுக்கு அவர்கள் சொல்லியதுதான் சரி என்ற முறையிலே அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். அப்படி பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி கால தேச சம்பிரதாயம் என்று சொல்கிறார்கள். காலம் ஒரு காலகட்டங்கள்லேயும் ஒரு தேசங்கள்லேயும் நம்ம வழிபாட்டு முறைகளும் நம்ம செய்யக்கூடிய சடங்குகளும் வித்தியாசப்படுகின்றன. அப்போ இது சரி, அது தப்பு என்று சொல்வதற்கு நியாயம் இல்லை. அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த முறைப்படி அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், அதை செய்யணும். இதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ நம்ம உடம்பில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உடம்பு என்ன பண்ணுது? அதில் இருக்கக்கூடிய சத்துப்பொருள்கள் என்னென்ன தனது உடம்புக்கு தேவையோ அந்த சத்துப்பொருள்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி சக்கையை வெளியில் தள்ளிடுது. அதுபோல் நம்ம எந்த வேதங்கள்லேயும் யார் சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிறது தான் நமக்கு மனதுக்கு அமைதியை கொடுக்கும். ரெண்டாவது, இந்த தர்ம சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆச்சார அனுஷ்டானங்கள், நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லி சில சமூகத்தினர் அதை ரொம்ப கட்டாயமாக இது பண்ணி அதனால் தாங்கள் மேம்பட்டவர்கள்னு நினச்சிக்கிட்டு அவங்க எப்பயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அது சிலருடைய மனதையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்துப்பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு சக்கையை நம்ம துப்பிடுற மாதிரி நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது நமக்கு எது அமைதி கொடுக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா மனசு நிம்மதியாக இருக்கும். அதுபோல் இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லணுன்னாக்கா சொல்லுவாங்க, ஒரு பெரிய மகான், ஒரு சன்னியாசி உபன்யாசம் பண்ணிகிட்டு இருந்தாராம். எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திகளை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது குறுக்க நடுக்க ஒரு பூனை ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அவர் சொன்னாராம், அந்த பூனையை பிடிச்சி கட்டுங்க, அது ரொம்ப தொந்தரவு பண்ணுது, அதை கட்டி போடுங்கன்னு. பூனையை கட்டி போட்டுட்டு அப்புறம் உபன்யாசம் பண்ணாராம். கொஞ்சம் காலகட்டத்தில் அவரும் இறந்துட்டார், அந்த பூனையை இறந்துடுச்சு. அவருடைய சிஷ்யர் அவருடைய இதில் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு பூனையை பிடிச்சி கட்டு, என் குருநாதர் அப்படி தான் பண்ணுவார், அதே மாதிரி நீ பூனையை பிடிச்சி கட்டு அப்படின்னு சொன்னாராம். அந்த பூனையை பிடிச்சி கட்டுனாக்கா, அதாவது உபன்யாசத்தில் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கல, ஆனால் அவர் பூனையை பிடிச்சி கட்டுனதை மட்டும் அந்த சிஷ்யம் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் அவங்களுக்கு சொல்கிறார்.
இந்த கதையில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அது எது நல்ல கருத்துக்களோ எது நமக்கு பயன்படுமோ அதை எடுத்துக்கிட்டு மீதியை விட்டுடலாம். ஒருத்தருக்கு ஒருவருக்கு பெர்செப்ஷன் டிஃபர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. பெர்செப்ஷன்னாக்கா அவரவருடைய பார்வை, அவருடைய கண்ணோட்டத்தில் எது எது அவங்களுக்கு சரின்னு படுதோ அதை மற்றவங்க மேலே திணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் பேசுகிறது கூட நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இதில் உங்களுக்கு தெளிவு பிறக்குது, நான் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீ அதை செய்யலாம். அங்கே பூனைன்னு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனசு. அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இறைவன் இடத்துல நம்ம தியானம் பண்ணும்போதோ செய்யும் பொழுதோ நம்ம மனதை கொஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னாக்கா அங்கங்கே அலையாமல் ஒரு ஒருமித்த கருத்தோடு இருந்து அது நமக்கு அந்த தியானத்தினுடைய பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் இதில் முக்கியம். அதுபோல் இந்த காலதேச சம்பிரதாயங்களுக்கு தகுந்த மாதிரி, மதங்களுக்கு தகுந்த மாதிரி, நம்ம நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி, சவுத் இந்தியாவில் ஒரு மாதிரி, அமெரிக்காவில் ஒரு மாதிரி, ஆஃப்ரிக்காவில் ஒரு மாதிரி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடங்கள்லேயும் ப்ரேயர்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டுருக்காங்க. இப்போது நம்ம நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர் பெருமான். அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் நல்ல பலருக்கு பயன்படக்கூடிய வகையில் இருந்தவங்களை தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை நான் வேறு சனாதன தர்மத்தின் வயது என்று பேசியிருக்கிறேன். அதுபோல் வேறு சில நிகழ்ச்சிகள் இதில் நான் பேசியிருக்கேன். அந்த பதிவுகளில் அதை நான் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா அதில் அதனுடைய விவரங்கள் புரியும். இப்போது நம்ம கடவுள்னு கும்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர்களுக்கு அவர்களுக்கு தோன்றிய ஒரு விஷயங்கள், அவர்களுக்கு தோன்றிய உருவங்கள், அதை வைத்து அவர்கள் வழிபாடுகள் தொடங்கி எல்லாருக்கும் அதை சொன்னாங்க. அது காலகாலத்தில் அது தெய்வங்களாக வழிபட்டு அந்த தெய்வங்கள் செய்கிறதுனா. ஆனால் இங்கே இறைவன் மிகப்பெரியவன் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், காடுன்னு சொல்லலாம். ஒரு மொழியில் வேறு வேறு விதத்தில் அந்த இறைவனை குறிப்பிட்டிருக்காங்க. சொல்லும்பொழுது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். இப்போ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க 14 உலகங்கள் இருக்கின்றது பூமண்டலத்தில், இந்த ஒரு இதில் சூரிய மண்டலத்தில். அப்படி அந்த சூரிய மண்டலத்தை போல் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சூரிய மண்டலங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயிரக்கணக்கான சூரிய மண்டலத்தையும் ஏதோ ஒரு சக்தியை உருவாக்கியிருக்கு. கிரியேஷன் அப்படின்னு சொல்லும்போது கிரியேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது இத்தனையும் உருவாக்கிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இறை சக்தி என்று நம்ம குறிப்பிடுகிறோம். அந்த இறை சக்தியை நீங்கள் வேறு வேறு பெயர்களில் நீங்கள் குறிப்பிட்டு வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மதங்களில் நம்ம ஒரு வழிபாட்டு முறையை பயன்படுத்தி நம்மளுடைய ப்ரேயர்ஸுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இறை சக்தியை ஒருமித்த இடத்துல ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கணும். இப்போ எப்படி சூரியனுடைய வெளிச்சம் உலகத்தில் முழுக்க எல்லா இடங்கள்லையும், எல்லா நதிகள்லையும், எல்லா இடத்துலையும் வேறுபாடுகளே இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெப்பத்தை கொடுக்குதோ, சூரிய ஒளி சக்தி இருக்குதோ, அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன லென்ஸை வச்சு அந்த ஒரு குவித்து அந்த ஹீட்டை நம்ம குவித்து ஒரு இடத்துல இது பண்ணோன்னா பற்றிக்குது, ஒரு பேப்பர் பற்றிக்குது. அதுபோல தான் இந்த இறை சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்லிட்டு இந்த உலகம் பூர்வாகம் எங்கும் எதிலும் அவங்க வியாபித்து இருக்கிறாங்க. ஆம்னி பொட்டன் ஆம்னி ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கேயும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி, எல்லா சர்வ வல்லமையும் கொண்ட ஒரு சக்தி. அதில் ஒரு முனிவர் பாடியிருக்காரு, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி அப்படின்னு இறைவனை குறிப்பிடுறாரு. அதாவது உருவமும் இல்லை, ஆனால் உருவம் இருக்குது, அனாதியாக இருக்குது. அடிமுடி காணாத இறைவன் சொல்கிறாங்க. அனாதியாக இருக்குது, அதுக்கு ஆத்தியந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி ஓம் தத் சது அப்படின்னு சொல்கிறாங்க. தத் சது அது அதுவாக இருக்கிறது, பிரம்மமாக இருக்கிறது, எல்லா உயிர்களிடத்திலும் வியாபித்து இருக்கிறது. நான் ஏற்கனவே பதிவுகளில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஒரு சக்தி தான் இங்கே உருவாகி இருக்கிற அத்தனை உயிரினங்கள்லேயும், அத்தனை பயிரினங்களிலையும், அத்தனை தாவர இனங்களிலும் எல்லா இடத்துலையுமே வியாபித்து அதை இயக்கி கொண்டிருக்கிறது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டிலேயே ஃபேன் ரன் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ் ரன் பண்ணுறோம், டிவி ரன் பண்ணுறோம். அதுபோல் இந்த ஒரு வியாபித்து இருக்கக்கூடிய சக்தி அகம் பிரம்மாஸ்மி என்று எனக்குள்ளே இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மமாகப்பட்டது எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த பிரம்மத்தை உணர்ந்து கொள்வது தான் மனம். அந்த மனத்திலே நாம் இந்த இறை சக்தியை நாம் எப்படி கொண்டு வந்து நமக்குள்ளே புகுத்தி இருக்கிறோம். நம்முடைய உடல் ஒரு ஆலயம், அதனுள்ளே இருக்கின்ற கருவறை நமது இதயம், மனம். அதனுள்ளே எவ்வளவு பரிசுத்தமாக வைத்து கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது அந்த பரிபூரண ரூபமாக இருக்கக்கூடிய அகிலாண்டபடி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியானது நமக்குள்ளே இருந்து இயக்கி கொண்டிருக்கிற சக்தியை நாம் உணர முடியும். அந்த சக்தியை உணர்ந்து விட்டோமானால் நாம் படுகின்ற துன்பங்களுக்கும் நாம் படுகின்ற இன்பங்களுக்கும் அவை உறுதுணையாக இருந்து சாட்சியாக இருந்து நமக்கு எல்லா நன்மைகளும் பயக்கும். அதுதான் ப்ரேயர், அதுதான் பக்தி என்று சொல்வது. இதில் நம்ம அரசியல் நிர்ணய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உருவம் கிடையாது. ஒரு அரசு முத்திரைன்னு ஒன்று போடுவாங்க, கவர்மெண்ட் எம்பளம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் ஏதோ ஸ்டேட் நேமை போட்டு அந்த எம்பளத்தை போட்டிருப்பாங்க. அந்த முத்திரையை குத்துன உடனே அந்த அவங்க கீழே பணியாற்றவங்க சைன் பண்ணாங்கன்னா அந்த முத்திரைக்கு உள்ள மதிப்புனால கவர்மெண்ட் ஆர்டர்னு ஆகிடுது. அது அதே மாதிரி இவ்வளவு ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியானது அதுக்கு கீழே ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி இருக்குது. அதை தான் வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு கடவுளாக நம்ம இயற்கையை தெய்வமாக வழிபட்ட காலம். முதல்ல மனிதன் இயற்கையில் தெய்வமாக வழிபட்டிருந்த பொழுது அவர்களுக்கு மனதுக்கு தோன்றிய உருவங்களை கொடுத்து அந்த தெய்வங்களை நாம் வழி வழியாக நாம் பின்பற்றி அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு சில சாத்திரங்கள், சடங்குகள் இதெல்லாம் இருக்குது. இப்படி பண்ணணும், இப்படி கற்பூரம் இப்படி காட்டணும், இப்படி மெழுகுவத்தி இப்படி ஏற்றணும், இப்படி உட்காந்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற சில மதங்களில் அதை எல்லாமே உருவாக்கி ஒரு ஒழுங்குமுறைகளுக்காக மனிதனை ஒரு நெறிப்படுத்தி சட்டத்திட்டங்கள் என்று நம்ம சட்டத்திட்டங்களுக்கு இந்தந்த நாட்டில் போனால், மலேசியாவில் போனால் இப்படி இருக்கணும், சிங்கப்பூரில் போனால் இப்படி இருக்கணும், அமெரிக்காவில் போனால் இப்படி இருக்கணும்னு நம்ம நிறைய போகிறதுக்கு முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் இல்லையா. அந்த மாதிரி வாழ்வியல்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த வாழ்வியலில் பிரபஞ்ச சக்திக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு சக்தி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணேன், தப்பு பண்ணேன், எனக்கு கடவுள் இந்த தண்டனையை கொடுத்துறான். கடவுள் தண்டனை கொடுக்கறவே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய இறைவன்றவர் எல்லாரையும் நம்ம அன்னையை போல். இப்போது ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு 4 குழந்தைகள் இருக்குது, ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே போய் விளையாடும்போது ஒன்றோடு ஒன்று அடிச்சுக்கிட்டு நான் இது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி இருந்தனாக்கா அந்த தாயை நம்ம குற்றம் சொல்லுவோம். ஸோ இவர்களுடைய நடவடிக்கை சரியில்லை, அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கை. உடனே வரவன் என்ன சொல்லுவான், வளர்ப்பு சரியில்லை, எப்படி விளையாடுதுங்க, சண்டை போட்டுக்குதுங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அது ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அன்னை வளர்ப்பதிலேன்னு சொல்லி பாடுறாங்க. ஆனால் அன்னை வளர்த்தாலும் அந்தந்த குழந்தைங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் அவர்களுக்கு அதனுடைய பலாபலன்களை, அதனுடைய நன்மை தீமைகளை அவர்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும். இதை நம்ம கர்மம், வினை என்று சொல்கிறார்கள். கர்மா என்றால் நாம் செய்யக்கூடிய செயல், வினை என்றால் நம்முடைய எண்ணங்கள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவ பெருமான். எப்படி தாமரை தண்ணீருடைய அளவுக்கு தகுந்த மாதிரி உயர்ந்து தாழ்ந்து இருக்கிறதோ, அதுபோல் நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதோ, நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பலாபலன்கள் இருக்கும். அதனால் நம்ம எண்ணங்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்முடைய பிரதிவினைகளுக்கு, அதனால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமே தவிர, இந்த இறை சக்தி எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே படைத்து எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க, அதை அனுசரித்து அன்போடும் ஆதரவோடும் எல்லோரும் இன்புட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு, பரோபகாரம் இடம் சரீரம்னுவாங்க. இந்த பிறப்பே அடுத்தவர்களுக்கு உபகாரமாக இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும், வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி. இப்போது
நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணர்வதற்காகத்தான் நாம் பிரார்த்தனைகள், பல்வேறு வழிபாட்டு முறைகள். இந்த வழிபாட்டு முறைகளில் ஒருத்தருக்கு வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் என்கிட்டயே பேசுகிறாங்க, சடங்குகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சடங்குகள் முக்கியம்தான். அந்த சடங்குகள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? சடங்குகளின் மூலம் நம்ம ஒழுங்கான நெறிமுறைகளிலே வாழ்ந்து அந்த இறை சக்தியை புரிந்து கொண்டு, அந்த இறை சக்தி தான் எல்லாவற்றுக்கும் மேலானது. இதில் சில பேர் இப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க, பிதிர் தோஷம், பிதர்கள் நம்மளை சாபம் இடுவாங்க, இன்னும் ஒரு பர்டிகுலர் பீரியடில் இந்த பிதர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இறைவனுக்கு செய்யணும் அப்படின்றதெல்லாம் சில சாஸ்திரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அதையெல்லாம் செய்யணும். நமக்கு முன்னோர்கள், நமக்கு பெற்றவர்கள், நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யணும். அதில் ஒன்றும் எனக்கு மறுப்பு இல்லை. அதை செஞ்சு தான் ஆகணும். பூஜைகள் செய்யணும், அதுக்குண்டான அனுஷ்டானங்கள் செய்யணும். ஆனால் தெய்வத்தினுடைய காரியங்களை நிறுத்திவிட்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்வது தவறு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரியவன் இறைவன் மாத்திரமே. அந்த இறைவன் என்று நான் குறிப்பிடுவது நான் அன்றாடம் வழிபடும் தெய்வங்களையோ அந்த இதெல்லாம் உருவங்களையோ அதை பற்றி நான் சொல்லலை. இந்த பிரபஞ்ச சக்தி இதை உருவாக்கி அதை காத்து அதை அழித்து மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறதே ஜெனரேட்டர், ஆப்ரேட்டர், டெஸ்ட்ராயர், காட். ஜி என்றால் ஜெனரேட்டர், ஓ என்றால் ஆப்ரேட்டர், டி என்றால் டெஸ்ட்ராயர். அதாவது அதை ரிஃபார்ம் பண்ணுறாரு. எதுவுமே புதுசாக உருவாக்கப்பட, எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சக்திகள் தான் மாறி 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 இந்த பிரபஞ்சத்தில் வேறு வேறு உருவத்தில் இருக்குது. மக்களுடைய ஜனத்தொகை முதல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜனத்தொகை வேறு, இப்போ இருக்கக்கூடிய ஜனத்தொகை வேறு, உயிரினங்களுடைய ஜனத்தொகை வேறு. அதே மாதிரி கடல் பரப்புகள், நீர் பரப்புகள் எல்லாமே வேறு வேறையாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இதில் இறைவனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. இறைவன் எப்படின்றதுனாக்கா, இப்போ பிரபஞ்சத்தில் இப்போ நம்ம பார்த்தோன்னாக்கா எத்தனையோ நதிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம பல பெயர்களை சொல்லியிருக்கோம். ஆனால் எல்லாமே வாட்டர் தான், எல்லாமே நீர் தான். காவேரின்னு சொல்கிறோம், கங்கைன்னு சொல்கிறோம், யமுனான்னு சொல்கிறோம், கோதாவரின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பல பெயர்களை நம்ம சொன்னாலும் இந்த எல்லா நதிகளும் கடலில் போய் தான் சேருது, சங்கமம் ஆகுது. அப்போ அங்கே போகும்போது கூவம் போன்ற ஒரு சாக்கடை, அந்த சாக்கடையே இல்லை, அது நதிகளாக இருந்ததில் நம்ம மனிதர் குலத்தவர்கள் அதை சாக்கடை ஆக்கிட்டாங்க. நம்மளுடைய கழிவுப் பொருள்கள்லாம் அது இருப்பது ஒரு காலத்தில் அந்த அதுவும் நதியாகத்தான் இருந்தது என்று கேள்விப்பட்டேன். ஒரு 100-150 வருடத்துக்கு முன்னால் அதில் போட்டெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. பல வழியில் வரக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் அதுக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருந்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன். அதை நம்ம சாக்கடை ஆக்கிட்டோம். அப்போது அந்த சாக்கடையும் அந்த கடலில் தான் போய் சேருது. அப்போ அங்கே கடல் வித்தியாசப்படுதா? எனக்கு இந்த காவேரி நதி தான் வரணும், கங்கை நதி தான் வரணும், இல்லை இந்த சாக்கடை வரக்கூடாதுன்னு ஏதாவது வித்தியாசப்படுத்தி தள்ளி விடுதாது, நீ உள்ளே வராதுன்னு சொல்லி கிடையாது. அதுபோல் தான் இறை சக்தியானது அவனுடைய படைப்பிலே படைக்கும் பொழுது எல்லாமே நன்றாகத்தான் படைத்திருக்கிறான். எல்லாவரையும் ஒரு மாதிரி தான் படைத்திருக்கிறான். அவர்களுடைய கர்ம வினைகளினாலே, நம்ம செய்யக்கூடிய எண்ணங்கள்னாலே, செயல்களினாலுமே தான் நாம் அனுபவிக்கிறோமே தவிர அது இறை சக்தியினால் செய்யப்படுவதில்லை. இறை சக்தி என்பது ஒரு அம்மா 4 குழந்தைகளை விளையாட விட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பார்கள். அவ்வளவுதான் அந்த இறை சக்தி பண்ணக்கூடியது. அதனால் இந்த இறை சக்தி தான் எனக்கு தண்டனையை கொடுக்குது, இது பண்ணுது அப்படின்னு. தண்டனைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம எப்படி அரசியல் நிர்ணய சட்டத்தில் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் இயற்கை சக்தியிலையும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அது நிறைவேற்றுவதற்காக பல வடிவங்களிலே தெய்வங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மதத்திலே ஒரு விதமாக சொல்லி, எல்லா மரங்களிலும் இந்த ஒரு அரசாங்கம், இறைவனுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு அழகாக ஒரு கவிஞன் பாடியிருக்கான். பூஜ்ஜியத்தின் உள்ளே நின்று ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அது மாதிரி நிறைய சொல்லுவான். இளநீருக்குள்ளே தண்ணியை வச்சது யார், கல்லுக்குள்ளே தேரைக்கு உணவு கொடுக்கறது யார், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் பாடியிருக்கார். ரொம்ப அருமையான பாடல் அது. அதுபோல் அந்த இறை சக்தியானது நம்ம எல்லாரையும் படைத்து
நம்மளே வந்து நம்முடைய காரண காரியங்களால் நம்முடைய எண்ணங்கள்னால நம்ம வந்து நன்மை தீமைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இதில் வந்து நம்ம திடீர்னு ஜோசியக்காரங்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு முன்பிறப்பு வினை, அடுத்த பிறப்பில் நீங்கள் இப்படி இருப்பீங்க, இதனால் வந்து நீங்கள் இந்த பாவம் பண்ணினீங்க, அதனால் நீங்கள் அப்படி அனுபவிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவான். அதெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரம் உண்மை, அது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிருக்கு. நான் ஏற்கனவே இன்னொரு பதிவில் பேசியிருக்கேன், ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் வேறு இதில் சேனலில், ஆன்மீகம் ஆனந்தம்னு ஒரு சேனலில் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கேன். அதனால் இது முற்பிறப்பில் பண்ண வினையா இப்பிறப்பில் பண்ண வினையா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு நல்லா அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம், நான் சிலதெல்லாம் நம்ம சங்கடப்படுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு என்ன காரண காரியங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஏதோ இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு சட்டத்திட்டங்களை வச்சுருக்கு, அது நமக்கு புரியல. இப்போது 130 கோடி 140 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அதை சட்ட நிபுணர்களுக்கு தான் தெரியும். ஒரு வக்கீலுக்கும் ஒரு ஜட்ஜுக்கும் தான் அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியும். அதே போல் அந்த ஒரு காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சட்ட ஐபிசி கோட்னா என்ன, கிரிமினல் அஃபென்ஸ்னால் என்ன, சிவில் அஃபென்ஸ்னால் என்ன, இதெல்லாம் வந்து அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தை படித்தவங்களுக்கு தான் தெரியும். இதுபோல் நம்ம ஞானிகள் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இதை அறிந்திருந்திருக்காங்க. அதைப்படி சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சட்டத்திட்டங்களுடைய படி நம்ம இருக்கணும். மொத்தத்தில் தர்மம்னா என்ன? நம்ம யாருக்கும் துன்புறுத்தாமல், யாரையும் கெடுக்காமல், யார் மேலேயும் பொறாமப்படாமல், நம்ம வந்து நல்ல எண்ணங்களை நினச்சி எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை செய்வது தர்மம். மற்றவர்களை துன்புறுத்தி நம்ம வாழ்வுக்காக நம்முடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு நம்ம கேடு விளைவித்து அவர்கள் மன அமைதியின்றி அலையும் பொழுது அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டோமே ஆனால் அது அதர்மம். இவ்வளோதான், வெரி சிம்பிள். அதனால் இன்றைக்கி சில பேர் எனக்கு வீடியோவில் வந்துகிட்டு இருக்குது வாட்ஸ்அப்பில், இந்த ஒரு மாதிரி ஒரு 15 நாட்களுக்கு வந்து இந்த காய்கறிகளை தவிர்க்கவும் இந்த காய்கறிகளை உண்ணவும். நான் அதுக்கு தான் பதில் போட்டேன். இதெல்லாம் நல்லது தான், நீங்கள் எல்லாம் செய்யுங்க. ஆனால் தவிர்க்க வேண்டியவை காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், அடுத்தவர்களை அழித்து வாழ நினைப்பது, லஞ்சம் வாங்குவது, பிறர் வாழ்வை கெடுப்பது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது, இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துட்டு அன்பு, பாசம், நேயம், பந்தம், பிறருக்கு உதவுவது, இது போன்ற உயிர் கொள்ளாமை, இந்த போன்ற நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும். அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டாக்கா எல்லாரும் இன்புட்டு இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும். அதனால் நமக்கு எது அமைதியை தருகிறதோ, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எது இன்பத்தை தருகிறதோ, சந்தோஷமாக இருக்கிறதோ அதை நாம் கடைபிடித்தோமானால் அது இறைவனுக்கு, இறை சக்திக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். இப்போ இந்த இறை சக்தியை நான் எப்படி சூரிய ஒளியை வந்து லென்ஸ் மூலியமாக குவித்து ஒரு இடத்துல கொடுக்குறோமோ அந்த மாதிரி கோவில்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அங்கே கூட்டு பிரார்த்தனையால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன். இதை பொறுமையாக நீங்கள் கேட்டு உங்களுடைய மனது தெளிவு பெறுமானால் அது நான் பெற்ற கோடி நன்மை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். तत्सवितुर्वरेण्यं भर्गो